Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அன்புள்ளம் கொண்ட ரெட்ரோ ஆன்மீகம் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். என்னோட பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமனை நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். கடந்த 20 வருஷமா நான் ஜோதிட ஜாதகங்கள் பார்த்துட்டு வந்துருக்கேன். இப்போ இந்த ரெட்ரோ ஆன்மீகம் சேனல்ல ஒவ்வொருத்தருடைய பிறப்பினுடைய ரகசியம், அதாவது எப்படின்னா நம்ம பிறக்கிறோம், ஆனால் சமயங்கள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையினுடைய பாதை வாழ்க்கை பலவிதமான விசித்திரங்களை கொண்டது பார்த்து. அப்போ ஒருத்தருடைய பிறப்பு என்ன, எதனால அவங்க பிறந்திருக்காங்க, அதுல ஏன்னா காலம்ன்றது ரொம்ப பெருசு. அது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன துளி மாதிரி. இந்த காலகட்டத்தில் நம்ம இங்கே பிறந்திருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறது. நம்மளுடைய இங்கே பூமிக்கு வந்த அந்த வேலை நம்ம முடிச்சிட்டோம்னா நம்ம திரும்ப பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முடிக்கலை, நம்ம சொத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னோம்னா நமக்கு மறுபிறப்பி உண்டு. புனரபி மரணம் புனரபி ஜனனம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரியான ரகசியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அன்புள்ள கடகராசி அன்பர்களே, இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 4வது வீடா இருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், இதெல்லாம் இருக்கு. பொதுவாக அந்த கடகராசிக்காரங்க அப்படின்றது இது சந்திரனுடைய ராசி அப்படின்றது இவங்களுக்கு மனோகாரகனா செயல்படக்கூடிய சந்திரனுடைய ராசின்றதுனால இவங்க எப்பவும் ஏதானும் ஒரு பிரச்சனையை பத்தி மனசுல கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒண்ணு மாத்தி ஒண்ணு உங்களுக்கு ஒரு கவலைகள் இருந்துகிட்டே இருக்கும். இல்லை எதையாச்சும் ஒண்ணு நினைச்சு சிந்திச்சு அது அப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாம ஏன்னா இதை நம்ம வேதங்கள்ல கூட புருஷ சுத்தம்னு வரும். சகஸ்ரதேரஷா புருஷக சகஸ்ராட்ச சகஸ்ரபாத, அதுல வரும்போது சந்திரமா மனசோ ஜாதக சட்சோ சூரியோ அஜாயதா அப்படின்னு வரும். சந்திரமா மனசோ ஜாதக, ஜாதகத்துல சந்திரன் தான் மனசை மனோகாரகனா செயல்படுறார் அப்படின்றது வேதத்திலே வரும். ஸோ அதனால சந்திரன்ன்றது வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு வரும்பொழுதெல்லாம் இவங்களுக்கு உண்டான அந்த மாற்றங்கள் தான். இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா காலம்பரை நல்லா உற்சாகமாக இருந்தால் கூட சாயந்தரம் டல்லாகிடுவாங்க. இல்லை காலம்பரை டல்லாக இருந்தாங்கன்னா சாயந்தரம் உற்சாகமாகிடுவாங்க. இல்லாட்டினா ஒரு மாதத்தில் ஒரு 10 நாள் 10-15 நாள் உங்களுக்கு நல்லா உற்சாகமாக இருக்கும். அதுக்கடுத்து ஒரு 10-15 நாள் டல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இவங்க அந்த மனசோர்வு அப்படிங்கிறத இவங்களால் தவிர்க்கவே முடியாது. அதனால பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க தியானம் பண்றது, யோகா பண்றது இதெல்லாம் நல்லது. இந்த ராசிக்கு 5வது வீடு அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயோட வீடு தான். இந்த ராசிக்கு தொழில்காரனும் செவ்வாய் தான். ஸோ அதனால இவங்க எல்லா செய்யற எல்லாத்துலேயுமே கொஞ்சம் அவசரப்படுவாங்க. இந்த ராசியில உள்ளவங்க தான் நிறைய பேர் மளிகை கடைக்காரங்க, விவசாயிகள், விவசாய விளைபொருட்கள் விற்கிறவங்க, அந்த இடத்துல உரம் விற்கிறவங்க, தண்ணீர் பாட்டில் சப்ளை பண்றாங்களா அவங்க, கப்பல்ல வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் அவங்க இருப்பாங்க. சமயங்களில் ஒரு சில பேர் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்களும் இந்த கடகராசிக்காரங்களை பார்க்க முடியும். ஒரு சில பேர் கடகராசிக்காரங்க டாக்டரா இருப்பாங்க, அதுவும் சர்ஜனா இருப்பாங்க கடகராசிக்காரங்க, அதையும் பார்க்க முடியும். இது ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய அந்த நிலைமைகளை வைத்து தான். இவங்களுக்கு 7வது இடத்துக்கு அதிபதி சனி பகவான்றதுனால குடும்ப வாழ்க்கையிலையும் இவங்களுக்கு அடிக்கடி தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கும். இவங்க வாழ்க்கை துணையினுடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதா இருக்கும். அதனால குடும்ப வாழ்க்கையிலையும் அடிக்கடி வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இது மாதிரி வந்துட்டே இருக்கும். பல பேர் இந்த கடகராசிக்காரங்க கல்யாணம் ஆகி பிரியறது, இல்லை கல்யாணம் ஆறதுக்கே கஷ்டப்படுறது, கல்யாணம் ஆறதுக்கு பயங்கர டிலே ஆகிறது, இதெல்லாம் இந்த ராசியில பார்க்க முடியும். ஆனா இதே கடகராசிக்காரங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா இருந்து செவ்வாயெல்லாம் நல்லா இருந்தாருன்னு வச்சுங்களேன், பயங்கர டாப்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. பெரிய பெரிய ஆளுங்கள் எல்லாமே இந்த கடகராசியில பிறந்தவங்களும் இருக்காங்க. இவங்க பொதுவாக இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கனால இவங்களை யாருமே தடுக்க முடியாது. இதுதான் இவங்களுக்குள்ள மெயினான கீ பாயிண்ட். இவங்க தியானம் பண்ணிக்கணும், உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுக்கணும். ஏன்னா உடம்புக்கும் பயிற்சி இருக்கணும், மனசுக்கும் பயிற்சி இருக்கணும். இதை மட்டும் பண்ணிட்டாங்கனாலே இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க பெரிய வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடியவங்களா இந்த கடகராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த கடகராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல முக்கியமா புனர்பூச நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு 6வது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான். அவர் தான் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதியா இருக்காரு. அவர் 6வது வீட்டுக்கு அதிபதி ஆகிறதுனால கடகராசியில வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரக்காரங்க ஒரு சில பேர் கஷ்டப்படுறவங்களாவும்,
ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு போய் வெளிநாடு அவங்க வெளி தூர தேச இடங்களுக்கு போயிட்டாலே வாழ்க்கை நல்லா ஆயிடும். வெளியிடங்களுக்கு போறவங்க எல்லாருமே நல்லா இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ராசியில இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரங்க அவங்களுக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும். அவங்கள பூச நட்சத்திரக்காரங்க திருமண வாழ்க்கை, திருமணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது அப்படின்றதுனால பல பேருக்கு திருமணத்துல பிரச்சனைகள் வரும். அவங்க ஜாதகத்துல நல்லா இருந்ததுன்னா எர்லி மேரேஜ் நடந்துடும், சீக்கிரமாவே கல்யாணம் ஆகிடும். மனைவியும் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. பட் இருந்த போதிலும் குடும்ப வாழ்க்கையில அப்பப்ப சின்ன சின்ன பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வர்றதை தவிர்க்க முடியாது. இவங்களுக்கு தொழில்காரனா வரக்கூடிய செவ்வாய் தான் 5ஆம் இடத்துக்கு அதிபதின்றதுனால இவங்க எந்த வேலை பார்த்தாலும் அதுல பெரிய லெவலுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. ஒன்னே இவங்க மனசை கண்ட்ரோல் பண்ணி அப்போ கரெக்ட் பண்ணிக்கணும். உடம்ப எப்படி நம்ம பயிற்சி கொடுக்குறோமோ மனப்பயிற்சியும் கொடுத்துக்கணும். அதுதான் இவங்களை சோர்ந்து போகாம வைக்கும். இப்படி இருந்தாலே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய உயரங்களை தொட முடியும். கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நண்பர்களே, நம்ம இது வரைக்கும் நம்ம வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொதுவான விஷயங்கள். இந்த ராசி அனைத்து பேருக்கும், ஒரு ராசின்னு எடுத்துட்டோம்னா அதுல சின்ன வயசுலயும் இருக்கலாம், நடுத்தர வயசுலயும் இருக்கலாம், மாணவ பருவத்திலையும் இருக்கலாம், வயசானவங்களாகவும் இருக்கலாம். இது மாதிரி எல்லாருக்கும் இது ஒரே மாதிரி இருக்குமானா இல்லை, அவங்களுடைய தசாபுத்தி பொறுத்தளவுல மாறும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல எந்த சுச்சுவேஷன், எந்தெந்த கிரகங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு இந்த பலன்களையும் சேர்த்து வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையா புரியும். எப்போ பார்த்தாலும் நம்ம ஜாதகத்தை தூக்கி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. முக்கியமான காரியங்கள், படிப்பு, வேலை, கல்யாணம், இந்த மாதிரியான விஷயங்கள், வீடு வாங்குறது, ஒரு வண்டி வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ஜாதகத்தை ஒரு தரம் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் இல்லை உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கள் அவங்கள்ட்ட நீங்க கொண்டு போய் உங்க ஜாதகத்தை காமிச்சு பார்த்துட்டு இந்த பலன்களையும் நீங்க கேட்டு இது ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். அப்போ லைஃப் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும். அப்படி யாருமே உங்களுக்கு ஜோதிடர் கிடைக்கலன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம். இதுலேயே என்னுடைய நம்பர் இருக்கும், நீங்க இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளலாம். நம்ம உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து உங்களுடைய பிறப்புல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்து அந்த வாழ்க்கையை நம்ம சரியான பாதையில வச்சு சரியான பாதையை நோக்கி நம்ம பயணம் செய்யலாம். எல்லாரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.